கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் 2வது கட்டம் ஜூலையில் தொடங்க உள்ளது. கருவின் பாலினம் அறிவிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. பெரியகுளத்தில் தொடர் மழையால் சேத்துப்பாறை அணை நிரம்பியது. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிசுவின் பாலினம் குறித்த வீடியோவை யூடியூபிலிருந்து நீக்கிவிட்டதாக யூடியூபர் இர்ஃபான் விளக்கம் அளித்துள்ளார். ரூபாய் 4 கோடி விவகாரத்தில் தமிழக பாரதிய ஜனதா பொருளாளரிடம் 2 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பூதாகரமாக வெடித்த சர்ச்சையால் யூடியூபில் இர்ஃபான் வீடியோவை நீக்கினார். சென்னை ஈஞ்சம்பாக்கம் கடற்கரை பகுதியை அழகுபடுத்தும் CMDA திட்டத்தை தடை விதித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை முகப்பேரில் பிரபல நிறுவனத்தின் மில்க் ஷேக் பாக்கெட்டில் அழுகிய நிலையில் கிடந்த பல்லியால் 2 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பூரி ஜெகநாதரை விட பிரதமர் மோடி மேலானவரா என கெஜ்ரிவால் ஆவேசமாக பேசியுள்ளார். கொழுப்பு, உப்பு, சர்க்கரை உட்கொள்வதை குறைக்குமாறு இந்தியா தனது குடிமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தாம்சன் பிளாசாவில் உள்ள பீச் கார்டன் எனும் சீன உணவகம் மீண்டும் செயல்படுவதற்கு சிங்கப்பூர் உணவு அமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமெரிக்காவின் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் படித்த 5 இந்திய மாணவர்கள் சென்ற கார் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியது. இந்த விபத்தில் ஆரியன் ஜோஷி, ஸ்ரீயா அவர்சாலா, அன்வி சர்மா ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 5000 இந்தியர்கள் ஆழ்கடத்தல் கும்பல்கள் மூலம் கம்போடியாவுக்கு கடத்தப்பட்ட சம்பவம் கடந்த மாதம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று கம்போடியாவில் 300 இந்தியர்கள் தங்கள் கையாள்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததாக ஆந்திர பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் COVID-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து ART பரிசோதனை கருவிகளுக்கான தேவை கூடியுள்ளது. சில மருத்துவ கடைகளில் அந்த கருவிகள் விற்று தீர்த்தன. பெங்களூரு ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என ஷேன் வாட்சன் தெரிவித்துள்ளார். T20 கிரிக்கெட் வங்காளதேசத்திற்கு எதிராக டாஸ் வென்ற அமெரிக்கா பந்து வீச்சுக்கு தேர்வாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்து சவரன் ரூபாய் 54,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார இடங்களில் மழை பெய்து வருகிறது. கோட்டையூர், கழனிவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மேலும் வலுப்பெற்று 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறும் வாய்ப்புள்ளது. அதனால் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.